20 நாடுகளுக்கு மேலாக பிரதிநிதிகளை வந்து அனுப்பி கொடுத்திருந்தார்கள். இன்று இங்கே நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு 30 நாடுகளுக்கு மேலே பக்கத்திலே உள்ள மலேசியா, சிங்கப்பூர் மட்டுமல்ல, அதை பெற்றுக் கொண்டிருக்கின்ற தாய்லாந்து, இந்தோனேசியா மட்டுமல்ல, நெடுந்தொலைவிலே உள்ள ரஷ்ய நாட்டிலே இருந்து, குரோேஷியா நாட்டிலே இருந்து, போலந்திலே இருந்து, ஆஸ்திரியாவிலே இருந்து, ஹங்கேரியிலே இருந்து, இங்கிலாந்திலே இருந்து, அமெரிக்காவிலே இருந்து, தைவானிலே இருந்து, இன்னும் பல்வேறு நாடுகளிலே இருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இத்தகைய நாடுகளுக்கு அறிமுகமாக இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழி இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் பல பகுதிகளில் அதை இடம்பெற முடியாமல் இருப்பது என்று வருந்தத்தக்கதாகும். தமிழ் மொழியினுடைய நுண்ணறிவினை ரஷ்யாவிலே உள்ள பேரறிவாளர்கள் பாராட்டுகின்றார்கள். தமிழ் மொழியினுடைய அறுவை பெருமையினை தெற்கோக்கிழக்கு நாட்டு மக்கள் உணர்ந்து வருகின்றார்கள். இங்கிலாந்து நாட்டு பல்கலைக்கழகங்கள், அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் தமிழ் மொழி ஆராயப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதை எண்ணுகின்ற நேரத்தில் நாம் எங்கோ அழைத்துச் செல்லப்படுகிறோம். ஆனால் இன்று உள்ள நிலைமையை நாம் எண்ணி பார்க்கிற போதுதான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேருகிறோம். இருக்கிற இடத்திலே இருந்து எங்கோ மனக்கண்ணாலே பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற காலமும் அப்படி செல்லுகின்ற கட்டமும் எப்பொழுது தோன்றுமென்றால் தமிழர்கள் தமிழ் பண்பாட்டை உணர்ந்து, தமிழர்கள் தமிழ் வரலாற்றை அறிந்து, தமிழர்கள் தமிழ் ஆற்றலை உணர்ந்து ஒன்றுபட்டு பணியாற்றுகின்ற காலத்தில் அப்படிப்பட்ட கட்டத்திற்கு நாம் நிச்சயம் என்று சேருவார் என்பதில் எல்லளவும் ஐயப்பாடு இல்லை. 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலே பல நாடுகளில் மொழி ஆற்றலும் மொழி அறிவும் மொழி இலக்கணமும் பயிர்க்கப்படாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 10 ஓங்கு பரிமாணம், 500 100 கற்றறிந்தோர் எட்டும் கனி, அகம் புறமென இத்திரத்தை 8 தொகை என்று 8 தொகையை பெற்றிருந்தோம். பாட்டு மொழி நம்முடைய மொழி என்பதனை குறிப்பிட்டு காட்டுகின்ற வகையில் 10 பாட்டை பெற்றிருந்தோம். உலகத்து பெருமக்கள் எல்லாம் போற்றி வரவேற்கின்ற திருக்குறளுக்கு சொந்தக்காரர் என்று பார்வைத்துக் கொள்ளுகின்றோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற தத்துவத்தை உலகிற்கு தரத்தக்க அளவுக்கு வாழ்ந்து உழைத்த திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட நல்ல நிலைமையிலே உள்ள தமிழ் உலகத்து பெருமக்களாலே ஆராயப்பட்டு இன்னும் புதிய பிரிவையும் புதிய வலிவையும் அது பெறுவதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கும் என்பதில் எல்லளவும் ஐயப்பாடு இல்லை. அதில் ஒரு நல்லவர், பண்பாடு மிக்கவர், இந்திய குடியரசுத் தலைவர் ஜாக்கீர் ஹுசேன் அவர்கள் இதனை பேசியிருப்பதிலே இருந்து இந்த மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று தமிழர்களுக்கு மொழித்துறையில நல்ல கருவூலம் கிடைக்கப்பெறுகின்ற நல்ல நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் வர இயலாமல் இருக்கின்ற மக்களும் இந்த மாநாட்டினுடைய ஆய்வுரைகளை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநாடு ஆய்வாளர்கள் கருத்தரங்கத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பக்கங்களிலே இருந்து இங்கே குழுமியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தீவு திடலிலே இதை போன்ற ஒரு மாநாட்டை கூடி தமிழ் பேரறிஞர்கள் விரிவுரைகளை தரவும், தமிழ் கவிஞர்கள் கவியரங்கத்தை நடத்தவும் கிடைப்பதன் மூலமாக புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் புதிய உறுதியையும் தமிழக மக்கள் பெறுவார்கள் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. இந்த மாநாடு சிறப்புற அமைவதற்கும் அதில் குறிப்பாக இன்று காலையில நடைபெற்ற தவறி நல்ல முறையில் அமைந்திருப்பதற்கும் நல்ல முறையில் ஏற்பாடுகளை செய்த கலைத்துறையினருக்கு அந்த கடப்பாடுடைய என்ற முறையில் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியர்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நூற்றுக்கணக்கான ஆர்வமுள்ள தோழர்கள், தமிழ் கற்றுக் கொண்ட பெரியவர்கள் இந்த மாநாட்டு காரியங்களில் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராக இருந்து
செயலாளர்களாக இருந்து பணியாற்றிக் கொண்டு வருகின்ற நம்முடைய உலக நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் மற்ற எல்லா அமைச்சர்களும் இதில் ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்கள். என் ஒருவருக்குத்தான் இந்த மாநாட்டிலே மிக குறைவான வேலை. எப்போதுமே தலைவராக இருந்தால் அப்படித்தான் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற முறையிலேதான் இந்த மாநாட்டிற்கு நான் தலைமை வைக்க வேண்டும் என்று அழைத்தார்கள் என்று கருதுகின்றேன். நல்ல முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாநாட்டை ஒட்டி மிக சிறப்பான ஒரு கண்காட்சியை நம்முடைய மதிப்புமிக்க நண்பர் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அது நம்முடைய பல்கலைக்கழக மண்டபத்திலே நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் தமிழ் வரலாற்று சின்னங்களையும் தமிழ் பண்பாட்டு சின்னங்களையும் அங்கே காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் கண்டும் மாநாட்டில் எடுத்துச் சொல்லப்பட இருக்கின்ற நாளையிடம் மேற்கொண்டு எடுத்துச் சொல்லப்பட இருக்கின்ற நற்கருத்துக்களை கேட்டும் தமிழர்கள் புதிய வலிவையும் புதிய பிரிவையும் அவர்கள் பெறுவார்கள் என்ற பெருநம்பிக்கையோடு நீங்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல பேச்சினை பெற்றுக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற நல்ல முயற்சி என்ற முறையில் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான உங்களை காணுகின்ற வாய்ப்பு நீங்களெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வதை கேட்போம். எல்லோரும் தமிழ் உணவோடு இருப்பதை காணுகின்ற வாய்ப்பும் கிடைக்க பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய தலைமை உரை என்பது உங்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் வந்திருப்பவர்களுக்கு வரவேற்பளிப்பதும் தமிழ் மொழியை வாழ்த்துவதும் தான் என்னுடைய தலைமை உரை என்பதனை நான் துவக்கத்திலேயே குறிப்பிட்டேன். நான் அடைந்திருக்கின்ற இந்த அகமகிழ்ச்சி மற்றவர்கள் கருதுவதைப் போல தவறான வழியிலே பயன்படுத்தப்படாமல் தமிழ் மொழியினுடைய வளத்திற்காகவும் வலிவுக்காகவும் தமிழருடைய நல்வாழ்வுக்காகவும் அது பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தமிழ் ஆராய்ச்சி துறையில் வல்லவர்களும் நல்லவர்களும் கூடி நடத்துகின்ற இந்த மாநாட்டை திறந்து வைத்த டாக்டர் ஜாகீர் ஹுசேன் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். லங்கை நாட்டிலே இருந்து வந்திருக்கும் அமைச்சர் திருச்செல்வம் அவர்களும் ஐக்கிய நாடுகள் அவையிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் ஆதிசேஷையா அவர்களும் தங்களுடைய வாழ்த்துறையின் மூலம் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருங்கிய தோழமையை எடுத்துக் காட்டினார்கள். இதற்கு மலரை வெளியிடுவதில் நம்முடைய உள்ளாட்சித்துறை தலைவர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அந்த மலரினை நம்முடைய கவர்னர் சர்தார் விஜய் சிங் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மொழியில் அதிகமான இன்றைய தினமும் தமிழ் மொழியில பயிற்சி பெறுவதற்கு அவர்தான் இந்த முன்வரவில்லையே தவிர அவருடைய துணைவியார் சர்தாரணி அவர்கள் இன்னும் ஒரு வருடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழிலேயே பேசுவதாக என்னிடத்திலே வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழிலேயே பேச ஆரம்பித்த பிறகு சர்தாரணி தமிழிலே பேசினால் சர்தார் தமிழ் கற்றுக்கொண்டால் தான் சர்தாரிடத்தில் பேச முடியும் என்ற முறையில் அவரே தமிழ் பயில்வார்கள் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன். தமிழகமே விழாக்கோலம் பூண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் தமிழகத்தை நோக்கி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் 8 திக்கிலே இருந்தும் இங்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ் பண்பாட்டை நான் ஓரிரு வார்த்தைகள் சொல்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். உலகத்தில் எந்த கோடியில் உள்ளவர்களையும் நாங்கள் தோழர்களாக கருதுகிறோம். உலகத்திலே எந்த பக்கத்திலே இருந்து வருபவர்களையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கின்றோம். உலகத்தில் எந்த மொழிகளையும் நாங்கள் மதிக்க தயங்குவதில்லை. உலகத்திலே அறிவு எந்த கோடியில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவதில் தமிழர்கள் யாருக்கும் பின்வாங்கியவரல்ல. ஆனால் தமிழர்கள் தவக்கென்று உள்ளதை ஒரு கால விளக்க சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலே உள்ளது அருமையானது என்பதனை அவர்கள் அல்ல, உலகத்தில் பல பக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். எத்தகைய அருமையான மொழி உங்கள் தமிழ் மொழி என்பதனை நார்வே நாட்டிலே இருந்து வந்து தெரிவிக்கின்ற பொழுது, இங்கிலாந்து நாட்டிலே இருந்து வந்து எடுத்து கூறுகின்ற பொழுது, அமெரிக்க நாட்டிலே இருந்து வந்து கூறுகின்ற நேரத்தில் அந்த மொழிக்கு பிறந்தவர்களாக அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக உள்ள
தமிழ் பெரும்பெரு மக்கள் அந்த மொழியிடத்திலே பற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றோ அல்லது அந்த மொழிக்கு எந்த கட்டத்திலாகிலும் எந்த நோக்கத்தோடாகிலும் எப்படிப்பட்டவராகிலும் அதற்கு தகுந்த இடமும் தனி மரியாதையும் உரிய உரிமையும் தரப்படாவிட்டால் தமிழகம் பொறுத்துக் கொள்ளாது என்பதையும் நாம் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆழ்கடல் கொந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவரை நல்ல வியாபாரம் மூலமாக கடத்தல் முடியும். அதை போல் தமிழர்களை அழைத்துச் சென்றால் அகில உலகத்திலே உள்ளவர்களுக்கும் அவர்கள் போறவர்களாக இருப்பார்கள்.